திஸ் இஸ் பிரிட்டிஷ் ஐசிஎஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஆஃப்ரிக்கா யூத் ஹெரிட்டேஜ் சைட் லீடர்ஷிப் குளோபல் ஃபியூச்சர் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சமிட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா கண்ட்ரியும் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஐடியாவை வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் அதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதிலே அந்த கண்ட்ரிலே வந்து அந்த கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி கூட மேபி ஃப்யூச்சரில் அமையலாம். அதுக்காக வந்து இந்த சமிட். இது எப்போ நடக்க போகுதுன்னா 16th 19th பார்த்திங்கன்னா ஜனவரி 2026. இப்போ இல்லை, ஜனவரி 2026. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் விட்டிருக்காங்க. இது டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் 2025. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 350 சீட்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி. கடைசியாக வந்தீங்கன்னா அப்புறம் சீட் கிடைக்காது. இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுடைய டூரிசம் அண்டு கல்ச்சர் அண்டு ஹைலாண்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களோட ஐடியா பற்றி கேட்குறாங்க. ஸோ இதில் எங்கே கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னா ஜான்சிபார். இது எங்கே இருக்குது அப்படின்னா தான்சானியாவில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, climate resilience and island futures, innovation and entrepreneurship, அப்புறம் ஏஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் குளோபல் சிட்டிசன்ஷிப், எஜுகேஷன், டூரிசம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றதை பார்க்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வேர்ல்டில் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்குது அதை நீங்கள் வந்து சமிட்டில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பிபிடி மாதிரியோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியோ சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்ட்டா ஆன்லைன் அப்ளிகேஷனு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் $22 வரும். $22 அப்படின்ற போது ஒரு 2000 to 2500 வரும் இந்தியன் மணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏர் டிக்கெட், அதாவது நம்ம இங்கேருந்து போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கும் இந்தியாவுக்கும், அப்புறம் விசா அப்ளிகேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தங்கிறதுக்கு அக்காமடேஷனு, கான்ஃபரன்ஸ் செஷன், டிரான்ஸ்போர்ட்டு, அங்கே இருக்கிற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓன் ஃபண்டு. அந்த கண்ட்ரியே ஓன் ஃபண்டு. அதனால் நீங்கள் யாரும் ஃபண்டு வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மணி. அதர்வைஸ் அவங்களே வந்து ஃபண்டு ஓன் ஃபண்டை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நேமு, மிடில் நேமு, ஜென்டரு, ஏஜி, டேட் ஆஃப் பர்த்து, எந்த கண்ட்ரி, நேட்டிவ் கண்ட்ரி. சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரிலே இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அப்புறம் போஸ்டல் கோடு, எந்த ஸ்டேட்டு, ப்ரொவின்ஸு, கண்ட்ரி, எமர்ஜென்சி கான்டாக்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க 4 MBக்குள்ளே. அப்புறம் உங்களுடைய வேலிட் பாஸ்போர்ட் காப்பி அல்லது நேஷ்னல் ஐடி காப்பி எனி 4 MBக்குள்ளே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் மட்டும் $22 கேட்கும். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான லெட்டர் பார்த்திங்கன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி 2026 வந்து அரௌண்ட் ஒரு 5 to 10 days பிஃபோர் வந்து லெட்டர் மூலிமா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏர்ஃபேர் டிக்கெட்டு என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ எல்லாமே.
அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்கில் அந்த நாட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தடு உங்களால் சொல்ல முடியுமோ கூட இருந்து அசிஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே ஏஜ் வந்து 16 to 35 16லேருந்து 35க்குள்ளே. இதனுடைய லிங்க் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரிஜிஸ்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுனால மட்டும் நீங்கள் போகிறதில்ல, அங்கே இருக்கிற அவங்களுடைய கல்ச்சரையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு. அதனால் யாராச்சும் வாலண்டியர்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட் இல்லை அப்ராடு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் அந்த கான்ஃபரன்ஸையும் அட்டன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற நேச்சரையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ.